நான் ராக் ஸ்டார். நான் அண்ணாத்த பிளாக் நீ தூக்குறியா இல்ல நான் தூக்குறேனா? யாரோ தூக்கிட்டு போங்க, ஆனா கப்ப நாங்க தான் தூக்க போறோம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஆஹா. இந்த டென்ஷனான சமயத்துல 2 அணி சார்பாகவும் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வாங்க வர்ஷினி. வாவ் வாவ். ஏய் இது என்ன Dress? எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டூ 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 டூல வருமே கத்திஜா Dress அது. ஹாய். சரி நீ வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்ற? ராக் ஸ்டார் டீமா அனாத்த டீமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்ப நீ வந்து எவ்வளவு லவ் கொடுப்பாரு உனக்கு இமான் சார்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இமான் கூட அப்ப நீ மதிக்கல. இமான் bro. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? ரெண்டு டீம் தான் நானே. இல்ல அப்படி சொல்லியா நீ? இப்போ யாரை சப்போர்ட் பண்ற டக்குன்னு நீ ராக் ஸ்டார் தானே சொல்ற. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரெண்டு கிட்ட பாறல்ல, அதனால ஐ லவ் யூ டு. ஓ, நீ அப்படி வரியா? தம்பி பட்டிக்காடு பொட்டியை தூக்கிட்டு ஓடுங்க, ஏன்னா இங்க நாங்க தான் மாஸ். If you are bad, I am your dad. அண்ணா நாங்க பொட்டியை தூக்க மாட்டோம், ஜெயிச்சு கப்ப தான் தூக்குவோம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. இந்த பட்டிக்காடு டீம் கிட்ட மோதனா பட்டணத்தை பட்டணம் கட்டிடுவோம். தம்பி போட்டின்னு வந்துட்டா முதல்ல மோதுவோம், அப்புறம் தான் பாப்போம். அண்ணா அப்போ மோதி பாத்துருவோம். ரைட்டு. ஹலோ ஹலோ ஹலோ. இல்ல நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பாடி நீங்க 2 பேரும் மோதி ப்ரூவ் பண்ணுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. இது வரைக்கும் அமைதியா பாட்டு கேட்டு அட்வைஸ் பண்ற சித்ராமாவை தானே பாத்திருக்கீங்க. டெபினெட்லி எஸ். ஆஹா. இன்னைக்கு ஃபயர் ஆஃப் ஃபன் பண்ற சித்ராமாவை பார்க்க போறீங்க. அது அடுத்து பட்டண மணிக்கு வர போறவர் வந்து பாத்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்து மிகவும் ட்ரெண்ட் ஆகி யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவரை வைத்து ஏஐல எல்லாம் வச்சு வீடியோ பண்ற அளவுக்கு வந்து அவர் வந்து சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருக்காரு. செஞ்சுட்டியா? மொத்தமா செஞ்சுட்டியா? மனோஜ் சாருக்கு ரொம்பவும் பிடித்த அந்த நபர் யார்? அவர் ஏவி. வீணை தன்னையே கையிலேந்திடும் ஞானவல்லியே, ஏனி வெள்ளை செல்வியேனி என் வாக்குமே. சகாரா பாலைவனத்திலிருந்து நடந்தே வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புத அதிசய மனிதர் ராமர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யார் யா நீங்க? ஃபாரின் புளிப்புட்டாய் மாதிரி வந்திருக்கீங்க. ஐயா எப்போதுமே ஜாக்கெட்ல தான் பஃப் வைப்பாங்க, நீங்க நெஞ்சில பஃப் வச்சிருக்கீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இல்ல நீங்களே இந்த மாதிரி கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வர வச்சு அசிங்கப்படுத்தி நகைச்சுவை பண்ணுவீங்க. என்ன ரங்கா உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? அப்படியே பின்னாடி இருந்து பார்த்தா எங்க ஆயா ஞாபகம் வருதுயா. இப்படிதான் கொண்ட சைடுல போடுவாங்க துணி துவைக்கும் போது. நக்கல்யா அவனுக்கு. ஐயா இது என்னதுங்கய்யா? எது இது? இது வந்து எலிங்கயா. இத உடனே ஆணையா மாத்தலாம்யா. எப்படி சொல்லுங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவ்வளவுதான் யானை. எலிபென்ட் எலிய பேண்ட் வீரன் தானே. அக்கா என்ன நீங்களும் ஒரு துவச்சு அனுப்புங்க. அனுப்புறேன். அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். நல்லா நிறைய ஜோக் சொல்லிருக்கீங்க, நாங்களும் நிறைய கேட்டிருக்கோம், அதனால கிளம்பிட்டீங்களா? ஊக்குவிக்கிறோம். ஊக்குவிக்கிறீங்களா? இவ்வளவு சோக்கு சொல்லி ரொம்ப கலைச்சு வசி பட்னியோட இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரியாணி.
அதனால என்னது பிரியாணியா? பிரியாணி. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. இப்ப இது இமான் சாருக்காக தானே வாசிக்கிறீங்க? இமான் சார் ஆமா. நானா என்ன கொடுத்துற நீ 1 2 3 மட்டும் ப்ளீஸ். 1 2 3 சொன்னதால கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்ன அது? என்ன கொடுமை சரவணனது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? தம்பி வா வா வெளிய வாமா. ஒரு நிமிஷம். சார் வந்து என்னை பாராட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக சார் பாராட்டுவாங்க. கோல்டன் பஸ் இருக்குல்ல சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீ போய் உட்காரு, நம்ம தனியா பாராட்டுவோம். மக்கள் முன்னால பாராட்டுறது முடிவாகி போச்சு. மக்கள் முன்னாலே பாராட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது வந்துட்டே இருக்கான் போடுறா. இல்ல இல்ல, அந்த துரோகம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு இன்னும் டவுட் தான். அன்னைக்கு பண்ண அதே திருட்டுத்தனம் தான் நீங்க இப்போ பண்ணிருக்கீங்க. என்னடா புத்தலாட்டாது? ஏன்டா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுது. ஒரு இசை கலைஞன் எவ்வளவுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம் சொல்லுங்க. சார் இருங்க இருங்க, பஸ் அப்புறம் கொடுங்க, போனோம்னா போங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் தேம்பாறு ஓட்டம். வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஒரு இடம் வாங்குற வீடு வாங்குற பாத்துருக்கோம். ஒரே வீடியோ போன வாரம் வயலான பின்னாடி வடவழியில மேடம் ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஒரு செண்டு வாங்கியிருக்காரு. அதான் அந்த செண்டு. மதுர வீரன் தானே. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. லெட்ஸ் வெல்கம் சுனிதா சாரதி அவர்கள். உங்களுடைய ஆப்போசிட் அணி இமான் சார் தலைமையில வந்து பட்டிக்காடு டீமுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அடிச்சு தூக்க போறோம் இன்னைக்கு. அடிச்சு தூக்க போறோமா? மதுரமுத்து அவர்களே, நான் உங்க பெரிய ஃபேன். மேடம் பாடல் மாதிரி தான். இது வேகமா போகும், அம்மா கையிலுக்கும் இது ராகமா போகும். மதுர வீரன் தானே. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்.